ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நான் நடக்க அனுமதித்தேன். ஆனால் நீ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய். உன் மனம் அடங்காதவரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது. உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ, அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள். உன் யூகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்கப் போகிறாய். பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பாவான நான் ஏற்றுவேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் குழந்தையே. உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் நீ என்மேல் கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன்போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியங்கள் உனக்கே புரிய வரும். உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாய். இப்போது உனக்கு புரிந்ததா? உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன். இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். என்னை நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் அன்பு பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?